வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகாவில் அமைஞ்சிருக்க சுந்தரக்கோட்டை கிராமத்தாங்க போயிட்டு இருக்கோம். ஆமாங்க, நம்மளோட ரிலேஷனோட குலதெய்வ கோயில் அங்கே தான் இருக்கு. ஆடி மாதனால எல்லா ஊர்லேயும் குலதெய்வ கோயில் வழிபாடு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மிட் நைட்டில் சாமிக்கு குலதெய்வத்துக்கு படையல் போட்டு அதே போல் விடிய காலையில் கெடா வெட்டி ஆட்டுக்கறி விருந்து தான். வாங்க அப்படியே குலதெய்வ கோயிலை வழிபட்டுட்டு ஆட்டுக்கறி விருந்து சாப்பிட்றலாம். வாங்க அப்படியே மன்னார்குடி நோக்கி போகலாம். நம்ம அப்படியே மதியம் போல் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு. இது ஒரு தோப்புக்குள்ளே அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே சின்ன சின்ன குட்டி குட்டி ஓடைகள்லாம் ஓடுது. தண்ணி வசதி நம்ம காவேரி டெல்டால எப்பயும் பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு வாட்டர் வசதி எல்லாமே அங்கே இருக்குது. பெரியவர்கள் சின்ன குழந்தைகள் முதல் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் அந்த தார்பாயில விரிச்சு போட்டு அங்கங்கே அப்படி ஒரு ஆத்து மணலில் உட்காந்துருக்கு, ஒரு ஃபீல்டில் உட்காந்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அந்த கடவுள் படைக்கிறதுக்காக வேண்டி இந்த அடைன்னு சொல்லி ஒரு பலகாரம் செய்கிறாங்க அவங்க. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மிட் நைட்ல தான் பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணிட்டு விடிய காலம் அந்த கிடாயை வெட்டுறாங்க. கிடாயை வெட்டி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப பாருங்க, எல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முடிச்ச ஜாமான் அந்த இதெல்லாம் எடுத்து வந்து வச்சிருக்காங்க. எல்லோரும் அந்த பாய்கள் உட்காந்துருக்க. நைட் நேரம்னால குழந்தைகள்லாம் தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பராகவும் விறுவிறுப்பாகவும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சுங்க அந்த நாள். ஒரு நாள் பாருங்க, கடவுள் படைக்கிறதுக்காக வேண்டி அந்த எல்லா தேங்காய் பழம், வாழைப்பழம், அந்த ஒரு தாம்பளத்தட்டில் வெத்தலை பாக்கு, பத்தி சூடம் எல்லாம் கொண்டு வந்து நீட்டாக அடுக்கி வச்சிருக்காங்க. லைனாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பொதுவாக அந்த குலதெய்வ கோயில்னா எந்த வெளியூரில் எங்கே இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், படையல் முடிஞ்சதுமே கெடா வெட்டுறது நம்ம வீடியோவில் காமிக்க முடியாது. வீட்டிலேருந்து வீட்டுக்கு நம்ம கறியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு கறிங்க, ஒரு 10 கிலோ வரும். நமக்கு விடிய காலையில் அங்கேயே வெட்டி உரிச்சு கறியாக கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இந்த கறியை நம்ம எப்படி அலசுறோம், எப்படி சமைக்கிறோம், எவ்வளோ பேர் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம். அப்படியே நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்க, கறி அலசுறப்ப கறி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருக்குங்க கறி. அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ சாப்பிட்டா இளங்குட்டி கறி இது. பார்க்கறதுக்கு அவ்வளோ பூ மாதிரி நைஸாக இருந்துச்சு கறி. சமைக்கிறதுக்கு இது நல்லா வேக்காடு நல்லா கண்டிப்பாக வருது. ஏன்னா முத்தின ஆட்டு கறினா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது எப்படி ஆகுதுங்கிறத நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஓரளவுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கோம் அங்கே. வாங்க அப்படியே எப்படி சமைக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பரிமாறலாம், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமையல் பாத்திரம், அந்த கேஸ் அடுப்பு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்திரம் அது ஒரு கிராமத்துலங்கிறப்ப நமக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே சென்னையில் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூருங்க பாருங்க, குடல் அலசுறது பாருங்க, ஒரு சைடு செக்ஷன் அது தனி. அந்த பக்கம் குடலை வெட்டி கொடுத்தாச்சு. ஒரு குடல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவும் பக்கத்தில் வீட்டில் வெட்டின கிடாயும் அவங்களும் குடலையும் கொடுத்துட்டாங்க. நீங்களே சேர்த்து சமைங்க அப்படின்னு சொல்லி. இது 2 ஆட்டு குடல் இது அப்படிங்கிற இதுதான் கிராமம். தலைக்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சாப்பிடலைன்னா அந்த தலையும் கொடுத்துருவாங்க. ஒன்னா போட்டு சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம விருந்தாளிகள் வந்தவங்க எல்லாரும் அப்படி சந்தோஷமா போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்கா சமைக்காது, இவங்க தான் சுந்தரக்கோட்டை சுந்தரி அக்கா. இவங்க சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பேசனை தூக்கி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி சோம்பு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் சோம்பை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டாச்சுன்னா லைனா அவங்க அப்படியே ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்க. சாப்பிட்றப்ப பார்ப்போம் எப்படி டேஸ்ட் வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அதை ஒரு மிக்சியில் அது ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இதெல்லாம் வதக்கி ஒன்று ஒன்றாம ஆட்டிக்கிட்டே இருக்கிறப்ப பக்கத்தில் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா அந்த கழுவுன குடலை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டுறாங்க. ஒரு பக்கம் அக்கா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காயத்தை போட்டாங்க. வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் கரம் மசாலாவெல்லாம் அவங்க மன்னார்குடி சைடு அரைச்சி அப்படியே போடுறாங்க அதில். நம்ம ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனியாக போடுவோம். அங்கே அதை அரைச்சி போடுறாங்க. வெங்காயம் போட்டு ஒரு கிண்டு, கரம் மசாலா போட்டு ஒரு கிண்டு கிண்ணதுமே தக்காளியை போட்டாங்க. தக்காளியை போடுறப்ப பச்சை மிளகாய் அப்படி எடுத்து கட் பண்ணி 2 கீத்து வெட்டி போடுறாங்க. பொதுவாக அந்த மாதிரி கிராம சைடில் போய் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு 2 டைமாவது போயே ஆகணுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் திருவிழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டு பாருங்கள். அதோட சந்தோஷம், அதோட ஹாப்பி, அதோட மகிழ்ச்சி எல்லையே இல்லாது. ஏன்னா அக்கம் பக்கம் இஞ்சி பூண்டு போடுறாங்க பாருங்கள். இஞ்சி தனியாக வச்சுருக்குறாங்க, பூண்டு தனியாக வச்சுருக்குறாங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு. இந்த மாதிரி மக்களாக நம்ம எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும், எவ்வளோ ஏழைப்பாளையாக இருந்தாலும், அந்த ஒரு நாள் 2 நாள் நம்ம அங்கே போய் எல்லாத்தோடையும் அண்ணன் தம்பி மாயமாச்சுன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு அப்படி சாப்பிட்டு அப்படி ஒரு ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு இருக்கிறதுல அது தனி சுகம்தான். அது எங்கே நீங்கள் போனாலும் அது கிடைக்காது. அடுத்து அவங்க ஒரு கிண்டு கிண்ணதுமே பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுமே
ஸோ கறியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கறி அள்ளி அள்ளி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சது சாலிடாக 10 கிலோவுக்கு மேலே இருங்க கறி. ஸோ அவ்வளோ கறி இருந்துச்சு. ஸோ சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கம்மியாக தெரியுது. பட் அள்ளி போடுறப்ப தான் நான் பார்த்தேன் 10 கிலோவுக்கு மேலேயே தாராளமாக வரும். நல்லா சாஃப்டாக இருக்குது மட்டனு. நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக நைஸாக இருக்குது மட்டனு. அப்படியே பூ மாதிரி இருக்குது. பட் அது எப்படி வேகுது எவ்வளோ வேகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படியே. ஸோ இந்த மாதிரி கறியெல்லாம் போட்டுட்டு இருக்கப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஆட்டம் பாட்டம், கோழி குருவி ஆடு மாடு ஸோ எல்லாமே இருக்குது ஊரில், நம்ம ஊரில். ஸோ ஒரு பக்கம் சொந்தக்காரன் வந்து போகிறது அப்படியே பேசிகிட்டு இருக்குது ஜாலியாக. ஸோ அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்த நாள். அந்த நாள் போனதே தெரில உண்மையிலே. இங்கேருந்து கிளம்பி போகிறப்ப என்னடா அப்படின்னு தான் யோசித்தோம். ஸோ போனதுக்கப்புறம் தான் பார்த்தோம் கோயிலில் சாமியை கும்பிட்டு வழிபட்டு கடையெல்லாம் வெட்டி தூக்கிட்டு வந்து உரிச்சு கறியை வெட்டி இந்த மாதிரி போட்டு கிண்டுறப்ப எல்லாரும் வந்து பார்த்து ஒருத்தராக நல்லா விசாரித்து பேசிக்கிட்டு இருக்கப்போ நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பொதுவாக நம்ம மன்னார்குடி சைடு பார்த்தீங்கனாலே காவேரி டெல்டா, பட் காவேரியில் இப்போதைக்கு தண்ணி இல்லை. அப்படியே மட்டனை போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு கிண்டு கிண்டுனதுமே ஸோ மூடி வைக்கிறாங்க. ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நம்ம எவ்வளோ கறி போட்டிருக்கோம் எவ்வளோ மசாலா இருக்கோ அதுக்கு தேவையான அளவு உப்பை போடுறாங்க அந்த அக்கா. உப்பை போட்டு சும்மா ஒரு கிண்டு அப்படி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கிறத பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க என் கூட. நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வரத்தை நான் சொன்னேன் நான். ஸோ மறுபடியும் அவங்க கேட்டு விசாரிச்சுட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டு பக்கத்தில் அவங்க சுடு தண்ணி வச்சுருக்காங்க சூடாக. ஒரு பேசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பக்கத்தில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு நானும் வெயிட் பண்ணேன் நான். ஸோ சுடு தண்ணியை எடுத்து அதில் ஊற்றுவாங்களா இல்லை பச்சை தண்ணி ஊற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி நான் பொறுத்திருந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அவங்க அதே போல் தான் சுடு தண்ணியை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ சுடு தண்ணியை தான் எடுத்து வாளியில் அந்த கறிக்கு முக்கிற அளவுக்கு ஊற்றுறாங்க, மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க கறிக்கு. ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம அட்டன் பண்ணுறப்ப தான் நமக்கு அது ஒரு ஃபீலே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் எங்கெங்கேயோ இருந்து நம்ம குலதெய்வம் கோயில்னா வந்துடுறாங்க. பொதுவாக மன்னார்குடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, பறவைக்கோட்டை, மன்னார்குடி, ஒரத்தநாடு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராடில் நிறைய இருக்கிறாங்க. அது சிங்கப்பூர், மலேசியா இருக்கட்டும், கனடா, இந்த மாதிரி கண்ட்ரி, கல்ஃப் கண்ட்ரி எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் அவங்க வந்துடுறாங்க மேக்ஸிமம். சொல்ல பக்கத்து கண்ட்ரியில் இருக்கவங்க ஈஸியாக வந்துடுறாங்க. ஸோ பெரிய ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ சிங்கப்பூர், மலேசியாவில் தான் வந்தாங்க. ஸோ 2 அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் சுடுதண்ணி கொதிக்குது, அங்கிட்டு மட்டன் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடல்லாம் வெட்டி ஓரளவுக்கு வெட்டி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்க்குறேன் நானே. ஸோ கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கழிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த அக்கா மறுபடியும் அந்த வெங்காயத்தை வதக்கி அந்த மட்டனில் எதை போடணும் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறாங்க. மறுபடியும் இந்த சோம்பு கும்பு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெங்காயம் போட்டாங்க, சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் போடுறாங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே தளதளன்னு ஒரு கிண்டு அப்படி கிண்டி முடிச்சு அதை தூக்கி வச்சாச்சுன்னா ஸோ அவங்க அதை அரைச்சி ப்ரிப்பரேஷனுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க அதை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் இவங்க இந்த ஊர் சைடு பார்த்தீங்கன்னா ரசம் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு தேவையான மல்லி புதினாலாம் போடுறாங்க. போட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு அதை எடுத்து அரைச்சிட்டு அதுக்கு கூட வந்து முந்திரி பருப்பு, இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி அந்த கெட்டி திக்னஸ் வர்றதுக்காண்டி குழம்புல அதை மிக்ஸ் பண்ணுறதா சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதை போடுறப்ப அந்த தண்ணியாக இருக்க குழம்பு கொஞ்சம் அப்படியே குளன்னு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் வரும். ஸோ இந்த அக்கா ரொம்ப வருஷமாக சமைச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க என்கிட்ட. அதான் ஃப்ரெண்ட்ஸ், வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்மளால் முடிஞ்ச அளவு இந்தியாவுக்குள்ளே இருந்தோம்னா வருஷத்தில் ஒரு டைம் 2 டைம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டே வந்துடணும் கண்டிப்பாக. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் அடிக்கடி போயிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்ம ரிலேஷனோட குலதெய்வ கோயிலும் மன்னார்குடிக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம குலதெய்வ கோயிலாம் பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கம் இருக்குது நம்ம குலதெய்வ கோயில். நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் மதுரை மாவட்டம், மதுரைக்கு பக்கத்தில் தான் நம்ம ஊர். ஸோ நம்ம இங்கே ரிலேஷன் கூப்பிட்டதுனால ஸோ இங்கே நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம். ஸோ ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து 1 2 உரிச்சு அதை அங்கேயே வெட்டி அழகாக சூப்பராக பீஸ் போட்டு அதை தலை வாட்டுறது, அந்த கால் வாட்டுறது, குடல் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேராக காமிச்சிருக்கலாம். பட் இங்கே வந்து நம்ம கோயிலுக்கு வந்ததுமே அவங்க வெட்டி எடுத்துட்டாங்க. இது பாருங்க, கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு போடுறாங்க. கொழுப்பு ரசம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஆட்டுலேருந்து வந்த கொழுப்பு ப்ளஸ் அது கூட வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு கரம் மசாலா போட்டு பெப்பர் தூள் போட்டு ஸோ அந்த மன்னார்குடி சைடு இந்த மாதிரி ஒரு ரசம் ரெடி பண்ணுறாங்க. பார்க்கலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூ இருக்குங்க. ஒரு 10 கிலோ கறிக்கு ரசம் தேவைப்படுறதுனா ஒரு 2 பூவை வெட்டி அந்த கொழுப்போடு போட்டு ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இது எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. போட்டு விட்டு கொஞ்சம் அந்த பெப்பர் தூள் அப்படி லைட்டாக அப்படி தூவி விட்டாங்கன்னா அதை ஒரு கிண்டு அப்படி நல்லா ஒரு கிண்டி விட்டு அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பும் அந்த காலிஃப்ளவரும் மிக்ஸ் ஆகிடுதுங்க. அப்படியே ஒன்றா இருக்குது. இந்த ரசம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம். பட்டு
இது எப்போ முடியும்னு தெரில. பசி இப்படியே தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த சூப் எடுத்து அதில் ஊற்றுறாங்க. இந்த ஆடு வெந்துக்கிட்டு இருந்துச்சுல, இந்த சூப்பு தண்ணி இருக்குல்ல, சுடுதண்ணிங்க ஊற்றுனாங்கல்ல, அதை எடுத்து வடிகட்டி அங்கே ஊற்றுறாங்க. அதுதான் ரசம்ங்கிறாங்க. அதாவது கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு, காலிஃப்ளவரு ப்ளஸ்ஸு இந்த சூப்பு, இந்த மட்டனோட சூப்பை எடுத்து அதில் ஊற்றுனாங்கன்னா அது கொழுப்பு ரசம். இந்த ஊர் சைடு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. பட் இந்த இடத்துல நிற்க முடியல. அவ்வளவு ஸ்மெல் தூக்குது, அப்படியே டெம்ட் ஆகுது அப்படியே பார்க்குறப்பே. இதுக்கு தேவையான மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த அந்த இன்னொரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அங்கிட்டு. அது என்னன்னா அந்த முந்திரி பருப்பு, தேங்காய், அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை போட்டோம்னா குழம்பு ரெடின்ட்டாங்க அந்த அக்கா சொல்லிட்டாங்க. பட் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. நம்ம ஊர் சைடு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்து எதுனா தாளிச்சா இந்த மாதிரி வெங்காய பச்சடி. ஸோ இதுக்காண்டி ஒரு ப்ரிப்ரேஷன் ஓடிட்டு இருக்கு. இது நார்த்தாங்காயும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காயை வெட்டி ஏதோ தாளிச்சா பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்கலாம் எப்படின்னு. ஒரு பக்கம் வேலை போயிட்டு தான் இருக்கு, அப்படி ஜாலியா இருக்கு. ஒரு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு ஆளுக வர போக ரொம்ப பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அநேகமா ஓரளவுக்கு முடிய போகுது சமையல். ஸோ கொதிச்சிருச்சு. சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கொதிச்சது இறக்குனா சாப்பிட்றலாம். ஸோ எப்படி வந்திருக்கு என்னதுன்னு நீங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு டைமாவது நம்ம குலதெய்வக்குள்ள ஒரு அட்டன் போட்டுருங்க, ஒரு அட்டன்ஸை போட்டுருங்க. நமக்கு அது நல்லதே நடக்கும். நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சன்னதிக்கு அது நல்லது. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸோ அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. அதை எடுத்துட்டு வந்தோம். அப்படியே பார்த்து ஒவ்வொருத்தருக்கா டேபிளில் இலையை போட்டு அப்படியே சும்மா கறி அப்படி அள்ளி வச்சா அப்படி இலைக்கு அப்படி இருக்குங்க மட்டன். இன்னைக்கு மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான். இந்த மாதிரி திருவிழாக்களில் நம்ம பூந்து விளாடணும், அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்ணும். ஸோ நல்ல டேஸ்ட் கொடுத்துருச்சு. பரவாயில்ல. அந்த ரசமும் சூப்பர், அந்த குழம்பும் சூப்பர், அந்த சாப்பாடு, அந்த தண்ணி, பொதுவாக அந்த மன்னார்குடி மாவட்ட தண்ணி, அந்த சுந்தரக்கோட்டை தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ அருமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்தவங்கலாம் முதல்ல சாப்பிட்றலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மக்கள், நம்ம மாமன் மைத்துனர், ஸோ பங்காளிகள், அண்ணன் தம்பி யார் விருப்பப்படுறாங்களோ ஸோ எல்லாரும் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் மஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப மன நிறைவாகவும் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி தாலுகாவில் அமைஞ்சிருக்க சுந்தரக்கோட்டை கிராமம் தாங்க. இது ஒரு அருமையான ஒரு பசுமையான ஊர். சுற்று பார்த்தீங்கன்னா வயல்வெளி தான், ஃபுல்லாக வயக்காடு தான். பார்க்குறதுக்கே அவ்வளோவா இருக்குது. நிறைய மக்கள் ஓவர்சீஸில் இருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரி, இந்த மாதிரி கனடா, அந்த மாதிரி நாடுகளில் நிறைய பணிபுரிகிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப கவரேஜ் எடுக்க முடியல ஒரு ஆளாமல். ஸோ கேமராவும் சம்டைம் இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருச்சுங்க. சாப்பிட அருமையாக இருந்துச்சு. அது மட்டன் குழம்பாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பர், அட்டகாசம், சூப்பர், வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகே. நன்றி, வணக்கம்.